குருவே சரணம். கதை சொல்லும் திருத்தலங்கள். அபூர்வமான மேதா தட்சிணாமூர்த்தி மற்றும் ஞானோபதேசம் பெறும் நந்தியம்பெருமானை தரிசிக்கலாம் வாருங்கள். பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்கத்தை நோக்கியவாறு நந்தியம்பெருமான் அமைந்திருப்பார். ஆனால் தட்சிணாமூர்த்தியை நோக்கி அமைந்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? சிவபெருமான் நந்திக்கு ஞானோபதேசம் அருளிய அந்த அபூர்வமான திருத்தலம் மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ வதாரண்யேஸ்வரர் திருக்கோயில். வள்ளலார் கோயில் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ ஞானாம்பிகை உடனாய வதாரண்யேஸ்வர சுவாமியாக அம்மையப்பர் அருள்பாலிக்கின்றனர். மேற்றிசை நோக்கிய ஆலயம் என்பது கூடுதல் விசேஷம். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி என்று வழங்கப்படுகின்றார். இவருக்கு முன்னேதான் சிறப்புமிக்க நந்தியம்பெருமான் இருக்கின்றார். இதற்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான புராண நிகழ்வினை பார்க்கலாம். ஒரு சமயம் சிவபெருமானை தாங்கிச் செல்வதால் தன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்ற எண்ணத்தால் நந்திக்கு கர்வம் உண்டாயிற்று. அவரது அகந்தையை அகற்ற விரும்பிய சிவபெருமான் தமது ஜடாமுடியின் ஒரே ஒரு முடியை எடுத்து அவரின் முதுகில் வைத்தார். அந்த ஒரே ஒரு முடியின் பாரத்தையே தாங்க முடியாமல் பாதாளத்தில் அமிழ்ந்து விட்டார் நந்தி. தன் தவறை உணர்ந்த நந்தி வீழ்ந்த இடம் அழகானதொரு காவிரித்துறை. அங்கேயே சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இயற்றினார் அவர். கருணையே வடிவமான எம்பெருமான் அவரை மன்னித்ததோடு மட்டும் அல்லாமல் ஞானோபதேசமும் அருளினார். இப்புராண கதை நிகழ்ந்த காவிரிக்கரை தலம் இன்றைய மயூரம் எனப்படும் மயிலாடுதுறை. இந்த கதைக்கு சாட்சி சொல்வது போல ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தியானவர் நந்திக்கு ஞானம் வழங்கும் அரிய திருக்கோலத்தில் இத்தலத்தில் காட்சி அளிக்கின்றார். வலது கரத்தில் சின்முத்திரை, இடது கரத்தில் ஞானச்சுவடி என ஞானத்தின் வடிவமாக காட்சி அளிக்கிறார் இவர். கோயிலுக்கு அருகில் உள்ள காவிரி நதியின் ரிஷப தீர்த்தத்தில் நீராடி ஞான வள்ளலான மேதா தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பவருக்கு அறிவு, செல்வம், ஆரோக்கியம் என சகல நலன்களுடன் பரிபூரணமான குருவருள் கிடைத்திடும் என்பது நம்பிக்கை. கூடுதலாக நவக்கிரக குரு பகவான் இத்தலத்தில் வழிபட்டு அருள் பெற்றதாக ஐதீகம். எனவே புகழ்பெற்ற குரு பரிகாரத்தலமாகவும் இது விளங்குகின்றது. குருவருள் நம் வாழ்வில் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நம சிவாய. குருவே சரணம். இது போன்ற பதிவுகளுக்கு எம்முடன் எப்பொழுதும் இணைந்திருக்கும்.